ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு. நல்ல மணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களா, நிறைய காலையிலே நிறைய சின்ன சின்ன வண்டு வந்து நிறைய இதில் மிச்சுது. இப்போ கொஞ்சம் இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நாட்டு பன்னீர் ரோஸு. இந்த சென்ட்லாம் தயாரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி பூ இது கொத்து கொத்தாக பூக்குன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த பூச்செடியை வாங்கினாங்க. பாருங்கள், 2 மொட்டு இருக்குது. அது பக்கத்தில் நாட்டு செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்ன செடியாக தான் நர்சரியிலேருந்து வாங்கன்ட்டு ஒரு அக்காட்ட கேட்டேன். அது சின்ன குட்டி ஒரு பூ பூத்துருக்கு, மற்றெல்லாம் பூ மொட்டாக தான் இருக்குது. இன்னும் பூ பூக்கணும். அது பக்கத்தில் பாருங்கள், இது வந்து பாவச்செடி. மஞ்சின்னு ஒரு பூ பூத்துருக்கு. பார்க்க அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூ நிறைய ஒரு 1.5 கிலோ கிட்ட காய் காய்ச்சிது ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் பொரியல் குழம்பு நிறையா வச்சேன். இன்னும் காய் இருக்குது. நாங்கள் தொங்குது பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் மஞ்சள் பட்ரோஸ் கொஞ்சம் பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மஞ்சள் கலர், பிங்க் கலர் கொஞ்சம் பூத்துருக்கு. டார்க் பிங்க்கு கொஞ்சம். இன்றைக்கி கண் திருஷ்டிக்கு மஞ்சள் கலர் வாசலில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதுமாரி ஒரு செடி இருந்ததுன்னா வச்சு விடுங்க. இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து என்னடாது பில்லு மாரி இருக்குன்றீங்களா? இது பில்லு கிடையாது, லெமன் கிராஸ். இது டீலாம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மணமாக இருக்கும். நான் அப்படி தான் குடிப்பேன். அப்படியே வாசனை ரவோண்டு காற்று அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காற்று அடிக்கிறதுல அந்த உராசும் போது அந்த மணமாக லெமன் வாசனை அடிக்கும். நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி ஒரு செடி கிடச்சதுன்னா உடனே இதையும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி வச்சு வளர்த்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க பில்லும் போல் இருக்கும். ஆனால் இது பேர் லெமன் கிராஸு. நம்ம டீ தூள்லாம் போட தேவையில்ல. இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மரம் போல் இருக்குது. துவரை செடி இது நவதானியம் கூட நான் வீடு புதுசாக கட்டும்போது ஐயர் வந்து தூவி விடுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் தூவி விட்டேன். பாருங்கள், நல்ல மரம் போல் இருக்குது. இது தட்டையாக இருக்கும்ல, அந்த துவரது. இதோட இலையை தொட்டு பார்த்தா பன் கிளாத் மாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே நைஸாக இருக்குது இந்த இலையை தொட்டு பார்க்கும்போது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இலையை தொட்டு பார்க்குறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் இப்போ மறுபடியும் நான் பிரிச்சுட்டேன். மறுபடியும் காய் காய்ச்சிருக்கு. இந்த பாருங்க, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று உங்கள்கிட்ட ஒன்று காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு பாருங்க வெள்ளரிக்காய். இதை நான் பழத்துக்கே விட்டலான்னு இருக்கேன். ஏன்னா பெருசாக வளர்ந்ததில்ல, அதனால நான் பழத்துக்கு விட்டலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது தெரியல, இருந்த இடமே தெரியல, அடியில் மறைஞ்சிருந்தது. அதனாலே நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ தான் பார்த்தேன். சரி, ஒருத்தவங்க சொன்னாங்க அடியில் இருக்குமான்னு. பக்கத்தில் ரோடாக இருக்கிறதுனால பசங்க விடலை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இதை வந்து பெருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே விட்டுடணும். ஏன்னா வந்து ரொம்ப முத்தி போச்சு. இதுக்கப்புறம் பழமாக பழுத்த அப்புறம் தான் சாப்பிட முடியும். இது அடியில் இருக்கிறதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பார்க்குறேன் நானும்.